தமிழகத்தில் நடைபெறும் தேர்தல் கவர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான தேர்தல் என்றும் பல்லாவரம் வளர்ச்சி அடைய இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். தற்போது கடந்த 10 நாட்களாக பல்வேறு தரப்பினரை சந்தித்து தனக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவு தேடி வருகிறார். அந்த வகையில் தற்போது பம்மல் தொகுதியில் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகரை சந்தித்து இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவு தேடி வருகிறார். தற்போது சார் எந்த வாக்குறுதிகளை முன்வைத்து தற்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள்? முதல்ல நியூஸ் சேனலுடைய பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழகத்துல ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் இப்போ இந்த தேர்தல் அணுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், என்டிஏ கூட்டணியில ஐஜேகே அங்கம் வகிக்கிறது. நாங்கள் இப்போ இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்து பல்லாவரம் தொகுதியில ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்வி எதை முன்னிறுத்தி நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை பண்றீங்கன்னு கேட்டாங்க. வளர்ச்சியா கவர்ச்சியா, இவ்வளவுதான், சிம்பிள். ஒரே நெகட்டிவ் தான். வளர்ச்சி வேணுமா கவர்ச்சி வேணுமா? உங்களுக்கு வளர்ச்சி வேண்டும் என்றால் இரட்டை இலையில் உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். பல்லாவரம் தொகுதி மக்கள் அனைவரும் தங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் அளிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்படிங்கிற நோக்கத்துல, அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கவர்ச்சி பார்க்க நல்லா இருக்கும், பட் சாப்பாட்டுக்கு அது யூஸ் ஆகுமான்னு தெரியல. அதனால வளர்ச்சி வெர்சஸ் கவர்ச்சியில அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தமிழகம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புறோம். அதற்குண்டான நேரம் நெருங்கிருச்சு. இந்த வாய்ப்பு 5 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். போன 5 வருஷத்துல நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியை காமிச்சதா தெரியல. ஏன் தெரியலன்னா 5.5 கோடி கடன் ஆயிருக்கு, வரி சுமை அதிகப்படுத்திருக்காங்க, கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறிடுச்சு, சிவேஜ் டாக்ஸ் ஏறிடுச்சு. சரி, இதெல்லாம் காசு வாங்கினீங்க. ஆனா கீழே பாதாள சாக்கடை வசதி சரியா இருக்கா? பாதாள சாக்கடை வரி சரியா போட்டீங்களா? அது அதிகமாயிருச்சா? ரோடு சரியா இருக்கா? இப்படி எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், வளர்ச்சியும் பெறாமல், வளர்ச்சி பெற்றதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி எப்ப பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட், விழாக்கள் எடுக்கிறது, இதனாலேயே வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றதுங்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சியில வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் தனிப்பட்ட முறையில 100 பேருக்கு ஆண்டுதோறும் கல்வி, இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் நாங்க சொன்னோம்னா, குன்னம் தொகுதியில எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் 100 சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அங்க சொல்லியிருக்காங்க குன்னம் தொகுதியில. இன்னும் எங்க தொகுதிக்கு ஐயா பரப்புரைக்கு வரல. வந்தாருன்னா என்ன ஸ்கீம் சொல்லுவாரு அப்படிங்கறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது எதிர்கால சொல்றாருன்னா, திரும்ப ஏழை எளிய மக்கள் படிப்பறிவு அதிகமாகணும், பெட்டரான எஜுகேஷன் கிடைக்கணும், அதுக்கு நம்மளால ஒரு சப்போர்ட்டை பண்ணணுங்கிற அடிப்படையில தான் தலைவர் சொல்லியிருக்காரு. எங்க ஐயா பாரிவேந்தர் ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இது அந்த என்ன சொல்றது, ஐஸ் அந்த கேக்குன்னுவாங்கல்ல, இல்லையா, அந்த மாதிரி இது திட்டத்திலே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால அந்த மாதிரி திட்டங்கள் அறிவிப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். உங்களை மாதிரியே அறிவிச்சாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த தேர்தல் கவர்ச்சிக்கும் வளர்ச்சிக்குமான தேர்தலில் நிச்சயமாக கவர்ச்சி தோற்கடிக்கப்பட்டு வளர்ச்சி நிச்சயம் வெற்றி பெறும் என வேட்பாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரத்திலிருந்து அப்துல் காதர்.